सर्वलोकशरण्या श्रीशेषात्रिशिखरप्रभो अभयं देहि गोविन्दा मह्यं दीनाय माधवा. இந்தியாவில் இருக்கக்கூடிய சப்த மோக்ஷபுரிகளில் தென்னிந்தியாவில் இருக்கிற ஒரே ஒரு மோக்ஷபுரி காஞ்சிபுரம் மட்டும்தான். இது எல்லாம் நார்த் இந்தியாவில் தான் இருக்குது. நம்ம சப்த புண்ணிய நதிகளை சொல்கிறோம். அந்த சப்த புண்ணிய நதிகள்லேயும் தென்னிந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு புண்ணிய நதி காவேரி. இந்த சப்த மோக்ஷபுரியில் தென்னிந்தியாவில் காஞ்சிபுரம் இருக்கிறதுனால தான் பகவத்பாதால் இந்த காஞ்சிபுரத்தில் காமகோடி பீடத்தை ஸ்தாபித்தார். காமகோடி பீடத்தை ஸ்தாபித்தது மட்டும் இல்லாமல் அந்த காலகட்டத்தில் காஞ்சிபுரம் கோவிலில் காமாட்சி அம்மனுக்கு இருந்த ஒரு வழிபாட்டு முறையை திருத்தி அமைத்து அதை ஒரு வைதீக பிரதிஷ்டையாக மாற்றினார். குரு தெய்வம் இவர்களுடைய அனுக்கிரகம் அதிகமாக இருந்தால் கூட அதை நம்மளால் தாங்க முடியாது. இன்றைக்கும் திருப்பதி போனால் அந்த பெருமாளுக்கு திருமணை கண்களை மறைச்சி தான் போட்டிருப்பாள். வியாழக்கிழமை ஒரு நாள் தான் அந்த திருமணை கண்கள் தெரிகிற மாதிரி போடுவாள். காரணம் என்ன அப்படின்னுட்டா, அந்த பெருமாளுடைய முழு கட்டாட்சமும் நம்ம மேலே விழுந்ததுன்னா நம்மளால் தாங்க முடியாது. அப்படிங்கிறதுனால தான் குருவாரத்தை தவிர மற்ற நாள்கள்லாம் நேத்திரத்தை மறைச்சி திருமண் காப்பிடுறா. அதே மாதிரி திருவானைக்காவல்லையும் ஆதிசங்கர பகவத்பாதால் அகிலாண்டேஸ்வருடைய ஒரு சாநித்தியத்தை தாங்க முடியாதுங்கிறதுனால தான் அந்த சாநித்தியத்தை எடுத்து தாடங்கத்தில் பிரதிஷ்டை பண்ணினார். காமாட்சி அம்மன் கோவில் இருக்கக்கூடிய ஒரு பிரதிஷ்டையில் முன்னாடி ஸ்ரீசக்கரத்தை ஸ்தாபித்து காமாட்சி அம்மனுடைய அத்தனை சாநித்தியத்தையும் அந்த ஸ்ரீசக்கரத்தில் இறக்கி காமாட்சி அம்மனுடைய ஒரு வழிபாடை வைதீக முறையில் ஸ்ரீவித்யா முறையில் ஒரு வழிபாட்டு முறையை ஏற்படுத்தினார். காஞ்சிபுரம் க்ஷேத்திரமே எப்படி இருக்குது அப்படின்னுட்டா, பழைய மேப் எடுத்து பார்த்தா ஸ்ரீசக்கரம் மாதிரியே இருக்குது அந்த ஊர். ஸ்ரீசக்கரத்தில் நடுவில் பிந்து அப்படின்னு ஒரு ஸ்தானம் இருக்கும். அந்த ஊர் மேப்பில் அந்த பிந்து ஸ்தானம் எங்கே இருக்குது அப்படின்னுட்டா, காமாட்சியினுடைய கர்ப்ப கிரகம்தான் அந்த பிந்து ஸ்தானமாக அமைஞ்சிருக்கு. யோக சாஸ்திரத்தில் சொல்லும் பொழுது மூலாதாரம் அப்படின்னு முதுகு தண்டு வடத்து அடியில் சுஷும்னே அப்படிங்கிற நாடி 3 சுத்தா சுத்தின்ருக்கு அப்படின்னு யோக சாஸ்திரங்கள்லாம் சொல்கிறது. காமாட்சி அம்மன் கோவில்லையும் நம்ம பார்த்தா முதல் பிரகாரம், 2வது பிரகாரம், 3வது பிரகாரம் இந்த அரூப காமாட்சியோடு நின்றுடும், ஆஃபாக தான் இருக்கும். அந்த யோக ரகசியத்தை தான் இங்கு 3 பிரகாரங்களாக வச்சு கடைசியாக அறப்பிரகாரமாக வச்சு அந்த சுஷும்ன நாடியை தான் அது குறிக்கிறது. ஒரு அண்ணா தம்பி இருக்கான். அந்த அண்ணா இந்த தம்பியை போட்டு அடிச்சுட்டே இருந்தான் ஏதாவது குச்சினாலே அப்படின்னுட்டா, அம்மா அந்த குச்சியை பிடுங்கி தான் கையில் வச்சுருவா விஷமம் பண்ணாமல் இருக்கிறதுக்கு. மன்மதன் புஷ்ப பானங்களை ஒவ்வொரு ஜீவன் மேலேயும் ஏவி அவர்களை ஸ்ருங்கார ரசத்தில் தூண்டுறான். ஆனால் என்னுடைய பக்தாளுடைய ஹிருதயத்தில் நீ அத்தகைய ஸ்ருங்கார ரசத்தை தூண்டக்கூடாதுன்னு அம்பாள் கருணையோட அந்த புஷ்பபானத்தையும் கரும்பு வில்லையும் தான் வாங்கி கையில் வச்சுருக்கா. மன்மதனுக்கு எப்படி இக்ஷுதண்டமோ புஷ்பபானமோ அது மாதிரி காமாட்சிக்கும் இக்ஷுதண்டமும் புஷ்பபானமும் உண்டு. இந்த காஞ்சிபுரத்துக்கே நிறையா பேர் உண்டு. காமகோட்டம், காமகோட்டி, அதில் ஒரு பேர் ஜீவன் முக்திபுரம் அப்படின்னு இந்த க்ஷேத்திரத்துக்கு ஒரு பேர் உண்டு. இந்த க்ஷேத்திரத்தில் யார் வசிக்கிறார்களோ அவர்களுக்கே ஜீவன் முக்தி ஸ்திதி ஏற்படும் அப்படின்னு சாஸ்திரங்கள்லாம் சொல்கிறது. இந்த ஊரில் நிறையா தீர்த்தங்கள் இருக்குது. பெரிய பெரியவாக இருக்கும்பொழுது பார்த்தா ஞாயிற்றுக்கிழமை ஒரு குளத்தில் குளிக்கணும்னு இருக்குது. அந்த ஊரில் போய் அந்த குளத்தில் குளிப்பார். சோமவாரம் ஒரு தீர்த்தத்தில் குளிக்கணும்னு இருக்குது. அந்த குளத்தில் போய் குளிப்பார்.
மங்கள தீர்த்தம் தான் உங்களுக்கு தெரியும், மடத்துக்கு எதிர்த்தா மாதிரியே இருக்குது. செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு அந்த மங்கள தீர்த்தம், இப்படி புதன்கிழமைக்கு, வியாழக்கிழமைக்கு, வெள்ளிக்கிழமைக்கு, சனிக்கிழமைக்குன்னு காஞ்சிபுரம் முழுக்க ஒவ்வொரு தீர்த்தங்கள் இருக்குது. இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா தீர்த்தங்கள்லேயும் ஸ்நானம் பண்ணினா என்ன ஒரு பலன் வருமோ அந்த பலன் சர்வ தீர்த்த கரையில் ஸ்நானம் பண்ணினா வரும். அதனால தான் அதுக்கு சர்வ தீர்த்தம்னு பேர். புது பெரியவாளுக்கு சந்நியாசத்தை பெரிய பெரியவாள் அந்த சர்வ தீர்த்த கரையில் தான் அவருக்கு சந்நியாச ஆசிரமம் கொடுத்தார். காஞ்சிபுரம் எப்படி ஆதிசங்கர பகவத்பாதால் அத்வைத மதத்தை ஸ்தாபிச்சுட்டு இந்த காமகோட்டி பீடத்திலே காமாட்சியம்மன் கோவிலே சர்வஜ்ஞ பீடம் ஏறி அந்தர்தானம் ஆனாரோ, விசிஷ்டாத்வைதத்தை ஸ்தாபித்த ராமானுஜருடைய அவதார காரியம் இந்த காஞ்சிபுரத்திலிருந்து தான் கிளம்பித்து. அத்வைத ஆச்சாரியருடைய அவருடைய அவதாரம் இங்கே முடிஞ்சது, விசிஷ்டாத்வைத ஆச்சாரியாளுடைய அவதாரம் இங்கிருந்து ஆரம்பித்ததுன்னு பார்க்குறோம். இன்றைக்கு பகவன் நாம சித்தாந்தம் பண்ணின பகவன் நாம போதேந்திர சுவாமிகளும் காஞ்சிபுரத்தில் தான் மண்டன மிஸ்ரர் அக்ரஹாரத்தில் தான் அவதாரம் பண்ணினார். இன்றைக்கு ஃபாரினர்லாம் பார்த்து ரொம்ப ஆச்சரியப்படுறது என்னென்னா, வித்யாரண்யர்னு ஒருத்தரை பற்றி அவ்வளவு ஒர்க்ஸ் பண்ணியிருக்கார். இன்றைக்கி ஃபாரினர்லாம் என்ன சொல்கிறா அப்படின்னா, ஒருத்தர் ஒரு லைஃப் டயத்தில் இவ்வளோ ஒர்க்ஸ் பண்ணியிருக்க முடியாது, யாராவது 4-5 பேர் பண்ணிவிட்டு எல்லாத்துக்கும் வித்யாரண்யர்னு பேர் வச்சுருக்கணும்னு சொல்கிறார். விஜயநகர சாம்ராஜ்யத்தை ஸ்தாபித்தவர். அந்த வித்யாரண்யர் தன்னுடைய கிரந்தங்கள் எல்லாம் குறிப்பிடும் பொழுது, நான் எங்கே இருந்தாலும் என்னுடைய மனசு இந்த காஞ்சிபுரத்தையே சுற்றின்னு இருக்கு அப்படின்னுட்டா இந்த காஞ்சி க்ஷேத்திரத்தை சொல்லும் பொழுது சொல்வா, புஷ்பேஷு ஜாதி நகரேஷு காஞ்சி நாரீஷு ரம்பா. உலகத்திலேயே ரொம்ப சிரேஷ்டமான க்ஷேத்திரம் எது அப்படின்னுட்டா காஞ்சி தானாம், நகரேஷு காஞ்சி. ஆச்சாரியர் ஷண்மத ஸ்தாபனம் பண்ணினார். கானபத்தியம், கௌமாரம், சௌரம், சாக்தம், வைணவம் பண்ணினார் இல்லையா, சைவம். எந்த ஊர்லேயும் ஒரு பெரிய சிவன் கோவில் இருந்ததுன்னா விஷ்ணு கோவில் சின்னதாக இருக்கும், விஷ்ணு ஆலயம் ரொம்ப பெருசாக இருந்ததுன்னா சிவன் ஆலயம் ரொம்ப சின்னதாக இருக்கும். காஞ்சிபுரத்தில் மட்டும்தான் பெரிய ஏகாம்பரேஸ்வரர் கோவில் ருத்ரகோடி விமானம், பெரிய வரதராஜருடைய கோவில் புண்ணியகோடி விமானம், சைவம் வைஷ்ணவம். சாப்தத்துக்கு காமாட்சி அம்மனுடைய ஆலயம். காமாட்சி அம்மன் கோவிலில் நீங்கள் தேடி 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 பார்த்தாலும் ஒரு சிவலிங்கத்தை பார்க்க முடியாது. காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய எந்த சிவன் கோவிலில் பார்த்தாலும் ஒரு அம்பாளை பார்க்க முடியாது. அத்தனை சிவனுக்கும் ஒரே தேவியாக இந்த காமாட்சி தான் இருக்கா. அது கைலாசநாதர் கோவிலாக இருந்தாலும் சரி, கச்சபேஸ்வரர் கோவிலாக இருந்தாலும் சரி, ஓனகாத்தான் தள்ளியாக இருந்தாலும் சரி, எல்லா க்ஷேத்திரத்திலையும் இருக்கக்கூடிய சிவனுக்கு இவ மட்டும்தான் அம்பாள். அது மட்டும் இல்லை, காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக்டில் இருக்கக்கூடிய சிவன் கோவிலுக்கெல்லாம் நான் போனேன்னா அங்கே இருக்கக்கூடிய சுவாமிக்கு வேறு பேர் இருக்கும், அம்பாளுக்கு மட்டும் காமாட்சி காமாட்சி காமாட்சி. சோமங்கலம்னு ஒரு ஊர் இருக்குது, காமாட்சி. அமரம்பேடுன்னு ஒரு ஊர் இருக்குது, காமாட்சி. இந்த டிஸ்ட்ரிக்ட்குள்ளே இருக்கக்கூடிய அநேக கோவிலுக்கு இந்த அம்பாளுடைய பேர் தான் இருக்குது. இந்த காசியும் காஞ்சியும் பற்றி ஒரு நாள் ராத்திரி பெரியவாளுடைய சன்னிதானத்தில் உட்கார்ந்துட்டு இருக்கும் பொழுது மேனால உட்காந்துட்டு பெரியவா விளையாட்டாக பேசின்னு இருந்தார். நான் கடைசி காலத்தில் காசியில் போய் இருக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன். ஆனால் இன்றைக்கி நான் காஞ்சியில் இருக்கேன், ஏன் தெரியுமா அப்படின்னார். நாங்கள் ஒரு 4 பேர் இருந்துருந்தோம், பேசாமல் இருந்தோம். பெரியவா கூப்பிட்டு காசி காஞ்சி சொல்லு அப்படின்னார். சொன்ன உடனே நடுவில் என்ன வருதுன்னார், இன்ச் அப்படின்னு. காசியை விட 1 இன்ச்சு கூட இருக்குது பற்றியா இந்த காஞ்சி. அதனால தான் நான் காசிக்கு போகாமல் இந்த ஊரில் உட்கார்ந்துட்டுருக்கேன் அப்படின்னு சொன்னார். அதே மாதிரி காமாட்சி அம்மன் சன்னதியிலிருந்து வெளியில் வந்தால் அன்னபூரணி இருப்பான். காசியில் யாராவது அன்னபூர்ணியை தரிசனம் பண்ணிவிட்டு வெளியில் வந்தால் காமாட்சி இருப்பாள். காசியும் காஞ்சியும் வேற இல்லை. அப்பேற்பட்ட ஒரு மகாக்ஷேத்திரம். சைவத்துக்கு ஏகாம்பரேஸ்வரர், வைணவம், இங்கே காமாட்சி சாக்தம். எந்த ஊர்லேயும் இல்லாதபடி காமாட்சி அம்மன் கோவில்லையே 16 கணபதி இருக்கார், ஷோடச கணபதி இருக்கார். அதனால் கானபத்தியம். குமரக்கோட்டத்தில் முருகன் இருக்கார், கௌமாரம்.
மயூரகவின்னு ஒரு கவி எழுதின சூரிய சதகம் அப்படிங்கிற ஒரு கிரந்தமானது கச்சபேஸ்வரர் கோவிலில் கல்வெட்டில் இருக்குது. பித்துக்குளி முருகதாஸ் பெரியவாள்கிட்ட சொன்னார், எனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக நேத்திரம் குறைஞ்சுட்டே வருது அப்படின்னு. உடனே இந்த கச்சபேஸ்வரர் கோவிலில் மயூரகவி சூரிய சதகம்னு எழுதியிருக்கார், அதை பிரிண்ட் எடுத்துகிட்டு போய் டெய்லி சொல்லிட்டு வான்னு. உடனே அவருக்கு நேத்திரம் திரும்பி பழைய மாதிரி ஆரம்பிச்செடுத்து பெரியவாள்கிட்ட நான் என்ன பண்ணணும்னு கேட்டார். இதை நிறையா பிரிண்ட்டு போட்டு எல்லாருக்கும் கொடு, அவர்களும் அந்த பயனை அடையட்டும் அப்படின்னார். ஸோ சௌரங்கிற மதத்துக்கு அங்கே சூரியனும் இருக்கார், ஷண்மதங்களும் சேர்ந்த ஒரு மகாட்சேத்திரமாக இந்த காஞ்சிபுரம் இருக்கிறத பார்க்குறோம். காஞ்சிபுரத்தில் பெரியவாளுக்கும் சேஷாத்ரி சுவாமிகளுக்கு இப்போ பார்த்தோம். பரணிதரன் அந்த புஸ்தகத்தை கொண்டு நீட்டும் பொழுதே பெரியவா அப்படியே உட்கார்ந்துண்டு பரணியை ஸ்ரீதர்னு கூப்பிடுவார் அவர் பெரியவா, அவரோட பேர் அதுதான். கார்ட்டூனிஸ்டாக இருந்தார். ஸ்ரீதர், நான் அந்த சேஷாத்ரி சுவாமிகள் மாரி ஆவேனடா. ரொம்ப நாள் பெரியவா அதையே சொல்லின்னு இருந்தா. அப்புறம் மடத்துக்கு எதிர்த்தா மாதிரி கங்கனா மண்டபம் இருக்குது. ஒரு நாள் சாயங்காலம் அங்கே 4 மணிக்கு பெரியவா உட்கார்ந்துட்டு இருந்தார். மடத்துக்குள்ளேயே வரல. ராத்திரி 8 மணி ஆச்சு, 9 மணி ஆச்சு, 10 மணி ஆச்சு. கூட இருக்கிற பாலு சொல்கிறார், பெரியவா அனுஷ்டானத்துக்கு நாழியை எடுத்து இங்கேயே உட்கார்ந்துருக்கேளே. இல்லை, சேஷாத்ரி சுவாமிகள் மயானத்தில் தபஸ் பண்ணிட்டுருக்கார், அவர் இந்த பக்கமாக தான் போகிறார், அவரை தரிசனம் பண்ணிவிட்டு நான் மடத்துக்குள்ளே வரேன் அப்படின்னு. அப்படி அதனால சேஷாத்ரி சுவாமிகள் இல்லைன்னு நினைக்க வேண்டாம், இன்றைக்கும் இருந்துட்டுருக்கார். மகாபெரிவா சொல்கிறார், அவர் மயானத்தில் தபஸ் பண்ணிட்டுருக்கார், இந்த வழியாக போக போகிறார், அவரை தரிசனம் பண்ணிவிட்டு நான் உள்ளே வரலான் இருக்கேன் அப்படின்னார். அப்படி ஒரு காஞ்சி க்ஷேத்திரம், அசாத்தியமான க்ஷேத்திரம். அதனுடைய புராணங்கள் க்ஷேத்திரங்கள்லாம் அதனுடைய பிரபாவத்தை எடுத்து பார்க்கும்பொழுது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. அந்த க்ஷேத்திரத்தில் தான் இப்போ முன்னாடி நம்ம இந்த படத்தில் பார்த்தா மாதிரி காமகோடியிலே ஒரு வம்சம்னு ஏற்பட்டு அந்த ஸ்ரீவித்யா முறையில் காமாட்சியை பூஜை பண்ணுறது. அந்த காமாட்சி உட்கார்ந்துருக்கிற ஆசனத்துக்கு சித்தாசனம்னு பேர். அது பத்மாசனம் இல்லை, 2 உள்ளங்காலும் அப்படி சேர்ந்து உட்கார்ந்துருக்கிற ஒரு ஆசனம். முன்னாடி ஸ்ரீசக்கரம், இந்த பக்கம் அரூப காமாட்சி. அரூப காமாட்சிக்கு பக்கத்தில் வந்தால் வராகி சன்னதி. இப்படி காமாட்சி அம்மன் கோவில் இருக்கிறத பார்க்குறோம். இங்கே தான் சேஷாத்ரி சுவாமிகளுடைய இளமை பருவம். அவருடைய வீடு இன்றைக்கும் பெரியவா சொல்லி அதை புனருத்தாரணம் பண்ணி எல்லாருக்கும் தரிசனம் பண்ணுற மாதிரி இருக்குது. அங்கே தான் சுவாமிகள் இருந்தார். அந்த சுவாமிகள் அங்கே இருக்கும்பொழுது சேஷாத் சுவாமிகளுடைய வாழ்க்கை எப்படி இருந்தது அப்படின்னா, எப்பொழுதுமே அவர் ஏகாம்பரேஸ்வரர் கோவில் குளத்தில் இவ்வளவு ஜலம் நின்றுண்டு தபஸ் பண்ணிகிட்டே இருப்பார். என்ன மந்திரம் ஜபம் பண்ணினார்னா, நம்ம ஆவணி ஆவட்டத்தன்னைக்கு சொல்கிறோம் இல்லையா, காமோ கார்ஷித் ஜபம்னு. காமோ கார்ஷித் மன்யுர காமம் கரோதி நாகம் கரோதி காமம் கர்த்தா நாகம் கர்த்தா காமம் காரையத்தா நாகம் காரையத்தான்னு சொல்கிறோமே, அந்த மந்திரத்தை தான் 1 கோடிக்கு மேலே ஜபம் பண்ணினார். இந்த மந்திரத்தை யார் ஜபம் பண்ணுறாலோ அவளுக்கு பாபம் புண்ணியம் 2 விட்டு போய்டும், சந்நியாசாசிரமம் சித்திக்கும். அதை உத்தேசம் பண்ணி தான் ஏகாம்பரேஸ்வரர் கோவில் குளத்தில் நின்று ஜபம் பண்ணுவார். அந்த ஊர் மயானத்தில் போய் உட்காந்துட்டு தபஸ் பண்ணுவார். காமாட்சி அம்மன் கோவிலில் மூக்கன்னு ஒருத்தர் மூக்க பஞ்சசதின்னு 500 ஸ்லோகங்கள் எழுதியிருக்கார். பெரியவா சொல்லுவா, ஒரு ஊமை அம்பாள்கிட்ட பிரார்த்தனை பண்ணினான். அம்பாளுடைய வாக்கிலிருந்து ஒரு தாம்பூலம் விழுந்தது. அந்த மூக்கன் 500 ஸ்லோகங்கள் அம்பாள் மேலே பண்ணிட்டான். ஆர்யா சதகம், பாதாரவிந்த சதகம். அந்த ஸ்லோகத்து மேலே சேஷாத்ரி சுவாமிகளுக்கு அப்படி ஒரு ஈடுபாடு. 500 காமாட்சியை பற்றி. அந்த காமாட்சி அம்மன் கோவிலை அவர் 1,00,000 தரம் பிரதட்சணம் பண்ணியிருப்பார், 1 கோடி தரம் பிரதட்சணம் பண்ணியிருப்பார். எப்பொழுதுமே இந்த ஸ்தோத்திரத்தை சொல்லிண்டே பெரியவாளுக்கு இதில் ரொம்ப பிடிச்சது என்னென்னா, சிவசிவ பஷ்யந்தி சமம் காமாட்சி கட்டாட்சிதா புருஷா விபினம் பவனம் மித்ரம் அமித்ரம் லோஷ்டஞ்ச யுவதி பிம்போஷ்டம். அதுக்கு மேலே வருது காம பரிபந்தினி காமேஸ்வரி காமபீட மத்தியகத்தேன்னு வருது. உனக்கு நிஜமாக அம்பாளை பூஜை பண்ணி அம்பாளுடைய அனுகிரகம் உனக்கு வந்திருக்கு அப்படின்னா என்ன அர்த்தம்னார். இப்போ சொல்கிறார்,
ஒரு ஸ்திரீனுடைய உதடும் ஓட்டாஞ்சில்லும் ஒன்றாயிடும், காடும் வீடும் ஒன்றாயிடும், சத்ருவும் மித்திரனும் ஒன்றாயிடுவான். லோஷ்டஞ்சு யுவதி பிம்போஷ்டம் மித்ரம் அமித்ரம் விபினம் பவனம்ங்கிறார். ஜெய ஜெய ஜெகதம்ப சிவேன்னு அந்த மூக்கபஞ்ச சதியை சொல்லி 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 காமாட்சியம்மன் கோவிலில் அத்தனை பிரதட்சிணம் பண்ணுவார், அத்தனை நமஸ்காரம் பண்ணுவார், அத்தனை பிரதட்சிணம் பண்ணுவார், அத்தனை நமஸ்காரம் பண்ணுவார். மயானத்தில் போய் சிவ பஞ்சாட்சரி சக்தி பஞ்சாட்சரி மந்திரங்கள்லாம் ஜபம் பண்ணுவார். இவர் எப்படி பிறந்தார் அப்படின்னு விட்டாலே மரகதத்துக்கு ரொம்ப நாள் குழந்தை இல்லை. அந்த வரதராஜன் யார் அப்படின்னு விட்டா காமகோடி சாஸ்திரிகள்கிட்ட வேதாத்தியாயனம் பண்ணினவர். தங்கிட்ட படித்த ஒரு குழந்தையே நல்ல ஸ்ரத்தாலுவாக இருக்கிறத பார்த்துட்டு தன்னுடைய பெண்ணுக்கே கல்யாணம் பண்ணி வச்சார். ஆபத் சந்நியாசம் வாங்கிண்டார். வரதராஜர் சன்னதியில் இருந்தார். மரகதம் அப்பாட்டியே போய் சொல்கிறா, எனக்கு குழந்தை இல்லை. அவர் காமாட்சிகிட்ட வந்து பிரார்த்தனை பண்ணுறார். காமாட்சி என்ன சொல்கிறான்னா, நான் ஏன் அனுகிரகம் பண்ணணும், நீயே பண்ணேன், என்ன பண்ணுறது, கொஞ்சோண்டு வெண்ணெய் எடுத்து கொடு. வெண்ணெய் எடுத்து கொடுத்தா இப்போ காமாட்சியினுடைய அனுகிரகத்தினால ஒரு குழந்தை பிறந்ததுன்னா என்ன பிறந்ததுன்னா காமாட்சியே தான் திருப்பி பிறந்தான். இந்த வெண்ணெய் ரூபத்தில் உள்ளே போய் அந்த குழந்தையினுடைய சரித்திரத்திலேருந்து முடிவு வரைக்கும் வேறு ஒரு லௌகீக விஷயமே கிடையாது. பிறந்தார், ஜபம் பண்ணினார், தியானம் பண்ணினார், வாழ்ந்தார். வேறு என்ன சொல்ல முடியும் அவரோட சரித்திரத்தில்? சின்ன வயசுலேயே ஒரு கோரமான யாராலையும் பண்ண முடியாத ஒரு தபஸ். அந்த குழந்தை கதை சொன்னால் வரதராஜருடைய சன்னிதானத்துக்கு அந்த குழந்தையை அழைச்சிட்டு போய் ஒரு உற்சவம்னா நிறையா கொடராட்டனம் இருக்கும், பலூன் கடை இருக்கும், பக்ஷணங்கள் கடை இருக்கும், பாத்திர கடை இருக்கும். ஒரு சாதாரண குழந்தையாக இருந்தால் பலூன் வேணும்னு கேட்கும், பெப்பரமிட்டு வேணும்னு கேட்கும். ஆனால் அந்த குழந்தையோ அந்த கிருஷ்ண விக்கிரகத்தை ஆசைப்படுறார். அவள் அம்மா சொல்கிறா, காசு கொண்டு வரலையே, நீ அப்புறமா வந்து வாங்கிக்கலாம், ஒரு விளையும் பயிர் முளையிலேயே தெரியுங்கிற மாதிரி அந்த குழந்தையினுடைய தேஜஸ்னால் ஆக்கர்ஷிக்கப்பட்ட அந்த வியாபாரி சொல்கிறான், காசு இல்லைன்னா என்ன, இந்த குழந்தைய பார்த்தா எனக்கு அந்த விக்கிரகத்தை கொடுக்கணும்னு தோன்றதுன்னு அந்த குழந்தையினுடைய கையை இழுத்து அந்த கிருஷ்ண விக்கிரகத்தை வைக்கிறான். வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறார். மறுநாள் ஞாபகமாக அந்த கிருஷ்ண விக்கிரகம் வாங்கின அந்த வியாபாரிக்கிட்ட பணம் கொண்டு கொடுக்கணும்னு வரும்பொழுது அந்த வியாபாரி சொல்கிறான், உங்களை தாமா தேடின்னு இருந்தேன், இது வரைக்கும் நான் எவ்வளவோ திருவிழாவுக்கு போயிருக்கேன், 10-20 விக்கிரகம் விற்றா ரொம்ப அபூர்வம், ஆனால் அந்த குழந்தை கையை வச்சதுன்னு இதுக்கு எல்லாம் காலி ஆயிடுது. இந்த குழந்தை சாதாரண கை இல்லை, தங்க கை அப்படிங்கிறான். தங்க கைங்கிறது யாருக்கு பேர்? நமோ ஹிரண்ய பாகவே. ருத்ரம் சொல்கிறது பரமேஸ்வனுடைய கை தங்க கையாக இருக்குது. அவனுடைய வாக்கில் கூட ஒரு வேத வாக்கு தான் வெளியில் வந்திருக்கு. உடனே ஊர் முழுக்க இந்த செய்தி பரவி போயிடுத்து. சேஷாத்ரி சுவாமிகளுக்கு தங்க கை. இப்படி கடினமான தபஸோடு அவர் இருந்துன்னு இருக்கும் பொழுது ஒரு நாள் பாலாஜி சுவாமிகள்னு ஒரு சுவாமிகள் வந்தார். அவர்கிட்ட சந்நியாசம் வாங்கிக்கிறார் சர்வதீர்த்த கரையில். அவர் சித்தப்பாக்கு அவர் தான் எண்ணெய் தேய்ச்சி விடுறது வழக்கம். சனிக்கிழமை ஒரு நாள் அவர் சித்தப்பாக்கு இப்படி மித்தத்தில் உட்காந்துட்டு எண்ணெய் தேய்ச்சின்னு இருக்கும் பொழுது டக்குன்னு ஆகாசத்தை பார்க்குறார். உடம்புலேருந்து அப்படியே ஆனந்த பாஷ்பம் ஏற்படுறது, மெய்னி சிலிர்க்கிறது. ஒரு அரை மணி ஸ்டில்லாக அப்படியே நின்றுட்டார். எல்லாரும் கூப்பிட்டு பார்க்குறா, சேஷாத்ரின்னு ஒன்றும் பேச்சு மூச்சு இல்லை, கண்கள் மூடலை, முகத்தில் ஒரு தேஜஸ். ஒரு அரை மணி அந்த ட்ரான்ஸ், அந்த பாவ சமாதி கலைஞ்சு வந்த உடனே, சேஷாத்ரி என்ன ஆச்சு உனக்கு? மித்தத்தில் நீ ஆகாசத்தில் அப்படியே பார்த்துட்டு இருந்தே, உன் கண்கள்லாம் அப்படி ஜோதி மாதிரி இருந்தது, ஆனந்த பாஷ்பம் ஏற்பட்டது, மேனி சிலிர்த்தது, என்னப்பா ஆச்சு? மேலே தேவர்கள்லாம் போகிறா சித்தப்பா. எப்படி இருக்கா? அவளுக்கு ரெக்கைகள்லாம் இருக்கு. என்ன பண்ணிட்டுருக்கா? அவள்லாம் பாடுறா. என்ன ராகம்? பிலஹரி ராகத்தில் பாடிட்டு போகிறா. ஏண்டா சேஷாத்ரி, என் கண்ணுக்கு தெரியல, யாருடைய ஹிருதயத்தில் அஜ்ஞானம் இருக்கோ, மாயை இருக்கோ, அவளுக்கெல்லாம் தெரியாது சித்தப்பா. பாலாஜி சுவாமிகள்கிட்ட சந்நியாசம் வாங்கிறதுக்கு அந்த ஊர்லேருந்து 2-3 பேர் வந்தான். அவளுக்கெல்லாம் பக்குவம் இல்லைன்னு சொல்லி சில மந்திரங்களை உபதேசம் பண்ணி
சேஷாத்ரி சுவாமிகளுக்கு மட்டும் அந்த சுவாமிகள் சந்நியாசத்தை கொடுத்து தத்துவமசிங்கிற மகா வாக்கியத்தை உபதேசம் பண்ணினார். அப்பொழுதே ஒரு அதீத நிலையில் இருந்ததுனால ஒரு குருவை ஆசிரியக்கணுங்கிற ரீதியில் ஆசிரியிச்சு ஒரு அத்தியாசிரமம் வந்துடுத்து அப்படின்னா தண்டத்தையும் கமண்டலத்தையும் தீர்த்தத்தில் விட்டுடலாம். சுவாமிகள் விட்டுட்டார். ஆனால் காஷாய வஸ்திரம் மட்டும் இருந்துட்டு. அப்போ அவள் அப்பாவுக்கு ஸ்ராத்தம், அவள் அம்மா இருந்துட்டுருக்கா. அவன் அம்மா கிட்டே அவருடைய ஜாதகம், அவர் ஹஸ்த நட்சத்திரத்தில் பிறந்தாலும் தனுர் லக்னம் 2ல் 4 கிரகங்கள் சேர்ந்துருக்கு. மகரத்தில், மகரமே ஒரு ஞானத்தை கொடுக்கக்கூடிய ஸ்தானம். 4 கிரகங்கள் ஒரு இடத்துல சேர்ந்திருக்குமானால் அது சந்நியாசத்தை யோகத்தை குறிக்கும். அதனால் இவருடைய ஜாதகத்திலே சந்நியாசத்துக்குன்னு பல அமைப்புகள் இருந்தாலும் கூட குடும்பஸ்தானத்திலே அதுவும் மகரத்தில் 4 கிரகங்கள் சேர்ந்து இருக்கிறதுனால இவருக்கு சந்நியாசாசிரமம் நிச்சயம். அப்படிங்கிறதுனால பொண்ணு கொடுக்க வரவாள்லாம் சொந்தக்காரா, அவள்கிட்ட உண்மையை சொல்லணும்னு அவள் சித்தப்பா சொல்ல அவர் சொல்கிறார், எனக்கு இந்த வாழ்க்கை இல்லைன்னு சொன்னாலும் அவளுக்கு புரியலே. அதுக்கப்புறம் மரகதம் எப்படி இருந்தா, மடி பண்ணிண்டா, சரீரத்தை கிருசம் பண்ணிண்டா, ஒரு வேளை தான் சாப்பிடுவா, அதுவும் கொஞ்சம் போகிற. கார்த்தால் எழுந்து தியானம் பண்ணுவா, ஜபம் பண்ணுவா, துளசி பூஜை பண்ணுவா, வீணை வாசிப்பா, அம்பாளை பாடுவா, வீட்டு வாசப்படியை தாண்டி வெளியில் வரமாட்டான். ஒரு பெண் துறவி, எப்பொழுதுமே காமாட்சியினுடைய தியானம், எப்பொழுதுமே வாக்குல ஸ்தோத்திரம், எப்பொழுதுமே அம்பாள் மேலே கீர்த்தனம், துளியூண்டு ஒரு பிடி சாதம். அந்த உயிரையும் இந்த குழந்தைக்காக தரிச்சுட்டுருக்கான். சீக்கிரமே அவளுக்கும் அந்திம காலம் வந்துடுத்து. குழந்தைய கூப்பிடுறான். தாயாருடைய தலையை எடுத்து தான் மடியில் வச்சுக்கிறார். சேஷாத்ரி, நான் கிளம்பி போக போகிறேன். சாஸ்திரங்கள்லாம் சொல்கிறது கமலாலயம், திருவாரூரில் பிறந்தால் மோட்சம்னு சொல்கிறது. சிதம்பரத்தில் போய் நடராஜரை தரிசனம் பண்ணினா மோட்சம்னு சொல்கிறது. அதே மாதிரி திருவண்ணாமலையை ஸ்மரித்தா மோட்சம்னு சொல்கிறது. எனக்கு நினைவு தப்பிட போகிறது, என்னுடைய பிராணன் இருக்கிற வரைக்கும் நீ அருணாச்சலம் அருணாச்சலம் அருணாச்சலம்னு சொல்லிகிட்டே இரு, அந்த ஸ்மிருதியோடு என் பிராணன் போகணும். குழந்தை அழறார். மடியில் அம்மாவை போட்டு கட்டிண்டு காதில் அருணாச்சலம் அருணாச்சலம் அருணாச்சலம். அவள் அம்மா அப்படியே கீழே சாயரா. அவருடைய பூஜையில் ராமர் படம் இருந்தது, காமாட்சி படம் இருந்தது. அதற்கு முன்னாடி அவர் திருவண்ணாமலை போனதே இல்லை. கையினாலேயே அந்த திருவண்ணாமலையை வரைஞ்சார். இன்றைக்கும் அந்த மலையினுடைய 5 முகம் எப்படி இருக்குமோ அதே மாதிரி இருக்கும் அந்த படம். அந்த படத்தையும் தன்னுடைய தியான ரூமில் வச்சு பூஜை பண்ணிகிட்டே இருந்தார். குழந்தை இப்படியே இருக்கானே, சாப்பிட்றதில்லை, தூங்கிறதில்லை. ஏகாம்பரேஸ்வரர் கோவில், காமாட்சி அம்மன் கோவில், வரதராஜர் கோவில், மயானம். என்ன பண்ணுறது குழந்தைய? அப்பாவோட ஸ்ராத்தம். கடைசியாக அந்த ஸ்ராத்தத்தை பண்ணணும் அப்படின்னா எனக்கு இதெல்லாம் கிடையாதுங்கிறார். கடைசியாக அக்ஷத ஆசீர்வாதத்துக்காவது வரட்டும்னு குழந்தைய ஒரு ரூமில் வச்சு பூட்டிட்டு கடைசியாக அந்த அக்ஷத ஆசீர்வாதத்துக்கு கூப்பிட்டு திறந்தா குழந்தைய காணோம். அவளால் நம்ப முடியல. எங்கேயாவது பீரோ பக்கம் ஒளிஞ்சின்னு இருக்காரா, ஏதாவது ஜன்னல் வழியாக குதித்து போயிருக்காருன்னா அப்போ தான் புரியறது. அப்போ அவருக்கு 18 வயசுக்குள்ளே, என்ன வயசுன்னு கரெக்டாக தெரியல, ஆனால் அந்த 18 வயசுக்குள்ளே அவருக்கு ஒரு இடத்துல தோன்றி ஒரு இடத்துல மறையக்கூடிய சக்தி வந்திருக்குன்னா என்ன ஒரு தபஸ் அந்த குழந்தை சின்ன வயசில் பண்ணியிருக்கணும். அப்புறம் சொல்கிறான், காவேரி பக்கத்தில் இருக்கார். காவேரி பக்கத்தில் பார்த்தா ஒரு பாம்பு வந்து கொடை பிடிக்கிறது. திண்டிவனத்தில் பெரிய அக்ரஹாரத்தில் இருக்கார். ஒரு கோவிலில் வந்து பூட்டிடுறா அவரை. அப்படியே நிஷ்ட கை கூடி இருக்கார். இப்படி வந்து சுற்றி தான் திருவண்ணாமலை வரார். திருவண்ணாமலைக்கு என்றைக்கு வந்தாரோ அன்னிலிருந்து இவரும் சரி பகவான் ரமணரும் சரி 2 பேரும் ஊர் எல்லையை தாண்டவே இல்லை. என்னைக்கு வந்தாரோ. இந்த திருவண்ணாமலைக்கு ஒரு பெருமை உண்டு. ஞான தபோதனரை வாவென்று அழைக்கும் மலையாம் திருவண்ணாமலை. நம்ம கிட்டக்க யாராட்டியா கொஞ்சம் போர் ஞானம் இருந்ததுன்னா அந்த மலை பிடிச்சி இழுத்துன்றுமாம். இழுத்துண்டு வெளியிலையும் விடாதான். காந்தம் இரும்பு போல் கவர்ந்தென்னை இழுத்து கலந்து என்னோடு இருப்பாய் அருணாச்சலா அப்படிங்கிறார் ரமணர்.
காந்தம் இரும்பு இழுத்துண்டு எப்படி விடாதோ, காந்தம் இரும்பு போல் கவர்ந்தென்னை இழுத்து கலந்து என்னோடு இருப்பாய். இந்த மலை நம்மளை இழுத்துக்கணும்னா என்ன பண்ணணும்னா, நீ ஒன்றும் பண்ண வேண்டாம். பெயர் நினைத்திடவே பிடித்து இழுத்து அணையும் உன் பெருமை யார் அறிவார் அருணாச்சலா. யாராவது எங்கேயாவது உட்காந்துட்டு அருணாச்சலம்னா பிடிச்சி இழுக்கிறதா அந்த மலை. பெயர் நினைத்திடவும் பிடித்து இழுத்தணையும் உன் பெருமை யார் அறிவா. கிரியுருவாகிய கிருபைக்கடலே கிருபை கூர்ந்தருளுவாய் அருணாச்சலா. இது மலையா? இது மலை இல்லை, கிருபை கடல் அப்படிங்கிறார். கிரியுருவாகிய கிருபைக்கடலே கிருபை கூர்ந்து அருளுவாய். நான் யார்கிட்டையும் போய் எந்த சாஸ்திரிகள்ட்டையும் வேதாந்தம் படிக்கலை, எதுவும் படிக்கலை. தானே தானே தத்துவம் அதனை தானே அருளுவாய் அருணாச்சலா. குரு 3 விதமாக தீட்சை கொடுப்பார். சிஷியனை தொடுவார், அவனுக்கு ஞான விழிப்பு ஏற்படும். அவனை பார்ப்பார், ஞான விழிப்பு ஏற்படும். அவனை நினைப்பார், ஞான விழிப்பு ஏற்படும். இது சாஸ்திரங்கள்லாம் எப்படி சொல்கிறது அப்படின்னுட்டா, பக்ஷி ஒரு முட்டையை போட்டு மேலே உட்கார்ந்து அடைக்கார்த்து அதுக்கு ஒரு பக்குவத்தை கொடுத்து பொரிக்க வைக்கும், ஸ்பர்ஷ தீட்சை. மீன் முட்டையை போட்டுட்டு அப்படியே சுத்திண்டே கண்ணால் பார்க்கும், முட்டை பொரிஞ்சிடும், நயன தீட்சை. ஆமை முட்டையை கரையில் போட்டுட்டு கடலுக்குள்ளே ஓடி போயிடும், நினச்சி அந்த முட்டை வந்துடும், மானசீக தீட்சை. நோக்கியே கருதி மெய் தாக்கியே பக்குவமாக்கி என்னை நீ ஆண்டருள் அருணாச்சலா. நோக்கியே எனக்கு நயன தீட்சை கொடு, கருதியே மானச தீட்சை கொடு, மெய் தாக்கியே என் உடம்பை தொட்டு எனக்கு ஸ்பர்ஷ தீட்சை கொடு. நோக்கியே கருதி மெய் தாக்கியே பக்குவமாக்கி என்னை ஆண்டருள் அருணாச்சலா. ஸ்மரணேன முக்திங்கிறத ரமணர் சொல்கிறார். விட்டிடில் கஷ்டமாம் விட்டிடாத உயிர் உன்னை விட்டிட அருள் புரி அருணாச்சலா. உன்னை விட்டுடாமல் என் உயிரை நான் விடணும். விட்டிடில் கஷ்டமாம் விட்டிடாது உனை உயிர் விட்டிட அருள் புரி அருணாச்சலா. அந்த அக்ஷரமண மாலையில் அப்படி பாடுறார். இவெல்லாம் எப்போவோ ஒரு காலத்தில் திருவண்ணாமலைக்கு வரா. திருநாவுக்கரசரே அவர் சமண மதத்தை சேர்ந்து ஒரு ராஜா கிட்ட திருப்பாதிரி புலியூரில் மந்திரியாக இருந்த பிறகு தான் சிவபெருமானால் தடுத்து ஆட்கொள்ள படுறார். ஆனால் அவர் பாடும்பொழுதே கருவில் கிடந்த நாள் முதலாக உன் பாதமே காண்பதற்கு உருகிற்று என் உளமும் நானும் கிடர்ந்தளர்ந்தேன் திருமாலவாயா திருவற்றியூரா திருவாரூரா ஒரு பற்றிலாமையும் கண்டிரங்காய் கச்சி ஏகம் பணிங்கிறார். அவர் முதல்ல வந்ததே திருவதிகை திருப்பாதிரி புலியூரில் தான். புழுவாய் பிறக்கினும் புண்ணியா உன்னடி என்மனத்தே வழுவாதிருக்க வரந்தர வேண்டும் இவ்வையகத்தில் தொழுவார்க்கு இறங்கி இருந்து அருள் செய் பாதிரி புலியூர் செழுநீர் புனர்கங்கை செஞ்சடை மேல் வைத்த தீவண்ணனே அப்படிங்கிறார். நாமார்க்கும் கொடியெல்லோம் நமனையஞ்சோம் நரகத்தில் இடர்படோங்கிறார். இவரை நடுவில் தானே பகவான் தடுத்தாட்கொண்டான். ஆனால் இங்கே சொல்கிறார், கருவில் கிடந்த நாள் முதலாக உன் பாதமே காண்பதற்கு உருகிற்று. ரமணரையும் பகவான் அவருடைய பள்ளிக்கூட பருவத்தில் தான் தடுத்து ஆட்கொள்கிறான். அறிவரு நாள் முதலாக அருணாச்சலம் மிக பெரிதென. எனக்கு இன்னும் அறிவே வரலை, ஆனால் எனக்கு ஒரு சின்ன வயசுலேயே இந்த அருணாச்சலம் ரொம்ப பெருசுன்னு தோணிடுத்தோன்னு ஒரு பாட்டில் பாடுறார். அம்மா அதிசயம் இதன் செயல்ங்கிறார். இந்த மலை நினைக்காத, அது என்ன அதிசயத்தை பண்ணுறதுனே சொல்ல முடியாது. அவர் ரமணர் அதுக்கு ஒரு பேர் வைக்கிறார், உயிர்கொள்ளி அப்படிங்கிறார். இந்த மலைக்கிட்ட யாராவது போனால் ஜீவன்கிற பேதம் போயிடுமாம் அவளுக்கு, ஜீவன் முக்தி நிலை வருமாம். ஜீவன் தானே உயிர், நான்கிற எண்ணம் அது அழிக்கக்கூடியது அப்படின்னு பேர் வைக்கிறார். அந்த திருவண்ணாமலுடைய பிரபாவத்தை மகிமையை சொல்லவே முடியாது. சர்ச் அண்ட் சீக்ரெட் இந்தியாவில் பால் பிரிண்டன் வரும்போது சொல்கிறான், இந்த மலையை பார்க்கும்பொழுது எனக்கு தோணித்து இந்த மலையில் என்னத்தான் இருக்குன்னு தோணித்து, ஆனால் திருவண்ணாமலையை விட்டு கிளம்பும் பொழுது இந்த மலையில் என்னத்தான் இருக்காதுன்னு தோன்றது எனக்கு அப்படின்னு முடிக்கிறான். அப்படி ஒரு மலை. அந்த திருவண்ணாமலைக்கு சேஷாத் சுவாமிகள் வந்ததிலிருந்து அந்த ஊரை விட்டு திரும்பி போகலை. அந்த சமயத்தில் தான் திருச்சுழியில் பிறந்து திண்டுக்கல்லில் வந்து படித்து மதுரையில் வந்து தங்கியிருக்கக்கூடிய ரமணருக்கு அவள் அப்பாவோட மரணம் ஏற்படுறது. மரணம் ஏற்பட்ட உடனே கிடுன்னு வாத்தியார் வரா, சாஸ்திரிகள்லாம் வரா, ஏதோ காரியம் பண்ணுறா, அழறா.
மயானத்துக்கு சொல்லி அனுப்புகிறான். இந்த குழந்தை கேட்குறது, இப்போ அப்பா படுத்துட்டு தானே இருக்கார், செத்து போயிட்டார்னு சொல்கிறேன். ஆத்மா போயிடுத்து. ஆத்மா எங்கே போச்சு? அப்புறம் எதுக்கு வாத்தியார் வந்து காரியம் பண்ணுறார்? பித்ருக்கள் ஆயிட்டாவா, ஆத்மாவாயிட்டாரா? இவர் சொல்கிற இந்த கொஷின்ஸ்க்கு யாராலையும் கேள்வி கேட்க முடியாது, பதில் சொல்ல முடியாததுனாலே வீட்டு மாடியில் இருக்கக்கூடிய ஒரு ரூமில் போய் படுத்துண்டு நான் இப்போ செத்து போயிட்டேன் அப்படின்னு கர்ம இந்திரியங்கள், ஞான இந்திரியங்கள் எல்லாத்தையும் ஒரு க்ஷணம் ஹிருதயத்தில் இருக்கக்கூடிய அந்த உற்பத்தி ஸ்தானத்தில் ஒடுக்க கட்வங்கர் எப்படி ஒரு க்ஷணத்தில் ஜீவன் முக்தர் ஆனாரோ அதே மாதிரி ரமணர் ஜீவன் முக்தர் ஆனார். திருவண்ணாமலையில் வந்து அவர் தபஸெல்லாம் பண்ணலை, தியானமும் பண்ணலை. எந்த நிலையில் அவர் இருந்தாரோ அதே நிலையில் தான் கடைசி வரைக்கும் இருந்தார். ஜீவன் முக்தனுக்கு தபஸ் கிடையாது. ஜீவன் முக்தன் அதற்கு பிறகு அடைய வேண்டிய நிலைங்கிறது ஒன்று கிடையாது. ஆச்சாரியால் சித்தாந்தத்தைப்படி முக்திங்கிறது மரணாந்தரம் இல்லை, மரணத்துக்கு பின்னாடி இல்லை, உயிரோடு வாழும் பொழுதே. சரீரம் வேறே ஆத்மா வேறேன்னு பிரிஞ்சுக்கிறதுனால தான் இந்த ஜீவனோட முக்தி பெறதுனால தான் இதுக்கு ஜீவன் முக்தினே பெரு. சேஷாத்திரி சுவாமிகள் எந்த தபஸும் பண்ணலை, அந்த ஜீவன் முக்தி ஸ்திதியிலேயே இருக்கார். அது ஒரு ஸ்திதி. பகவத்பாதாலேருந்து நம்ம பெரியவாள்லேருந்து எல்லாரும் இருந்த ஒரு ஸ்திதி பிரம்மேந்திரால். அப்பேற்பட்ட ஒரு ஸ்திதி. அந்த ரமணர் அப்படியே ஆற்றுல இருந்துட்டு இருக்கும் பொழுது அவருக்கு ஏதாவது எழுத உட்காந்துண்டா அவருக்கு சமாதி கை கூடிடும், படிக்க உட்காந்தா சமாதி கை கூடிடும். அவள் அண்ணாலாம் கேட்குறா, இப்படி இருக்கிறவனுக்கு படிப்பு எதுக்கு? அவருக்கும் அந்த சரின்னு தோன்றது. வீட்டில் ஒருத்தர் அருணாச்சலம்னு வந்து பேரை சொன்ன உடனே அவருக்கு ஆக்கர்ஷணம் ஏற்பட்டு அங்கேருந்து கிளம்பி வந்து திண்டிவனம் வந்து மாம்பழப்பட்டு வந்து திருக்கோவிலூர் வந்து திருவண்ணாமலைக்குள்ளே அவர் நுழையிற நாள் கோகுலாஷ்டமி அன்னைக்கு வந்து நுழையிறார். வந்த உடனே அவரோட சட்டை, அவர் போட்டுருந்த ட்ராயர் எல்லாத்தையும் கழட்டி போட்டுட்டு ஒரு சின்ன துணி எடுத்து கௌபீனம் கட்டிக்கிறார். அங்கேருந்து ஒருத்தர் வந்து தலையை மொட்டடிக்கணுமா அப்படிங்கிறார். மொட்டை அடித்து கையில் இருக்கிற பைசாவை அவர்கிட்ட கொடுத்துட்டு மீதியும் தூக்கி குளத்தில் போட்டுடுறார். ஆனால் அந்த மாதிரி சவரமணின உடனே அவருக்கு குளிக்கணுங்கிற எண்ணம் இல்லை. கோவிலுக்குள்ளே போகிறார், மழை வந்து அவரை குளிப்பாட்டி விடுறது. போகிற நேரம் கர்ப்பகிரகத்தில் குருக்கள் இல்லை. நேராக அந்த அருணாச்சலேஸ்வரை போய் ஆலிங்கனம் பண்ணிட்டு, அப்பா உன் உத்தரவுப்படி நான் கிளம்பி வந்துட்டேன் அப்படிங்கிறார். அந்த அருணாச்சலேஸ்வரர் என்ன ஆச்சு அப்படின்னா, ரமணர் கட்டிக்கும்போது அவருக்கு உயிர் வந்தது, கட்டிண்ட ரமணரை சிலை போல பண்ணிட்டார். அவர் அப்படியே வந்தார், பாதாள குகையில் உட்கார்ந்துட்டார். இன்றைக்கி ரமணரோட ஹிஸ்ட்ரியை எழுதுகிறவாளுக்கு கூட அவர் எவ்வளோ நாள் அதுக்குள்ளே இருந்தார்னு தெரியாது. பாம்பு, பூரான், ஒரே ஒட்டடை, அழுக்கு. நம்மளால் ஒரு க்ஷணம் ஃபேன் இல்லாமல் இருக்க முடியுமா? அந்த நிலையில் போய் அப்படி உட்கார்ந்தார். ஆனால் ஒன்று தெரியறது, அவர் உட்காரும்போது மொட்டை அடிச்சுட்டு இருந்தார். வெளியில் வரும்போது தலை நிறையா கேசம், இவ்வளவு தூரம் நகங்கள் வளர்ந்துருக்கு. அவருக்காக கூட வெளியில் வரணும்னு தோணலை. ஒரு நாள் சேஷாத்திரி சுவாமிகள் அந்த குகையில் அடிக்கடி போயிட்டு வரதை பார்க்கிறவா கேட்கிறா, என்ன அங்கே போகிறேள்? உள்ளே ஒரு சுவாமி உட்கார்ந்துட்டுருக்கு. உடனே 10-20 பேர் போனால் ஒரு குழந்தை தன்னை மறந்த நிலையில், நம்ம பாகவதத்தில் தான் துருவன் இருந்தான்னு சொல்கிறோமே, இன்றைக்கி பிரத்யக்ஷமாக அவரை குண்டு கட்டாக பிடிச்சி தூக்கிண்டு வரா. சதையெல்லாம் பிஞ்சிருக்கு. முதல் ஒரு நாள் அவர் பண்ணின மலமூத்திராதி விசர்ஜனங்கள்லாம் ஒரு கருப்பு கட்டையாக இருக்கு. வந்தால் அவருக்கு பிரக்னையே வரமாட்டேங்கிறது. உடம்பை வச்சு தேய்ன்னு தேய்க்கிறா, தலையை தேய்க்கிறா, உள்ளங்காலை தேய்க்கிறா. அப்படி பண்ணின அப்புறம் தான் கண்ணு கொஞ்சமாக அவருக்கு திறக்க ஆரம்பிக்கிறது. நிஷ்டையிலிருந்து அவர் அவ்வளவு சீக்கிரமாக வெளியில் கொண்டு வர முடியல. இன்னொரு அவதார புருஷர் இருந்தார், காவியகண்ட கணபதி முனின்னு பேர், பிள்ளையாருடைய அம்சம் அவர். அவருக்கு ஒரு உத்தரவு வருது, திருவண்ணாமலையில் போ, நீ அங்கே ஒரு முக்கியமான குருவை பார்க்கணும். அவருக்கு கணபதி தானே உபாசனை. அப்படியே ரமணரை பார்க்கிறார், கணபதி மாதிரியே தெரியறதவருக்கு. சுக்லாம் பரதரம், வெள்ளை வஸ்திரம், வெள்ளை கோபீனம் தானே கட்டின்னு இருக்கார். அவரை பார்த்து தன்னுடைய உபாசன தெய்வமான மகாகணபதியாவே நமஸ்காரம் பண்ணி, உங்கள் பேர் என்னன்னு கேட்கும்பொழுது திருச்சுழி வெங்கடரமணன் மண்ணில் எழுதி காமிக்கிறார். அவர் தான் முதல் அவரை ரமண மகரிஷி அப்படின்னு கூப்பிட ஆரம்பித்தார். கொஞ்ச நாள் அவள் அம்மா அங்கிருந்து வரா. அவள் அம்மா வரும்பொழுது
குழந்தை நீ ஆற்றுல வேணாலும் இருந்துட்டு தபஸ் பண்ணு, தியானம் பண்ணு, நான் ஒன்றும் சொல்லலை. நீங்கள் இப்படி ஒரு ஆண்டியாட்டம் உட்கார்ந்துட்டு இருக்கும் பொழுது ஒரு அம்மா ஆற்றுல எப்படி நான் சாப்பிட முடியும்னு கேட்குறா. அப்பையும் ரமணர் பேசாமல் இருக்கார். அப்புறம் காவியகண்ட கணபதி இப்படி சொல்கிறார், அம்மாங்கிற ஸ்தானம் ரொம்ப உயர்ந்தது, நீங்கள் அம்மாவுக்கு ஏதாவது பதில் சொல்லுங்கோ. கீழே அதே மண்ணில் எழுதி காண்பிக்கிறார். ஆங்கிருந்தபடியே பிராரப்த கர்மத்தின்படி ஒருவன் ஆட்டுவிப்பதால் நடப்பதென்பது எத்தனை தடைகள் வரினும் நடந்தே தீரும். நடக்க ஒண்ணாதது எம்முயற்சிக்கினும் நடக்காது. இதுவே திண்ணம், அமைதியாயிருப்பதே நலம். இதுதான் ரமணருடைய வாயிலிருந்து வந்த முதல் உபதேசம். பின்னாடி நானார்னு ஒரு கட்டுரை எழுதி ஒருத்தருக்கு தரார். மூர்த்தி தியானம், ஜபம், பிராணாயாமம், உபாசனை இவற்றினால் மனம் அடங்குமே தவிர அழியாது. மனம் அழியாவிட்டால் ஜீவன் முக்தி நிலை சித்திக்காது. எனினும் ஏகாக்கிரப்பட்ட மனதில் ஆத்ம விசாரம் சுலபத்தில் சித்திக்கும். ரயில் வண்டியில் பயணம் செய்யும் ஒருவன் தன்னுடைய பாரங்களை எல்லாம் அதற்கான இடத்தில் வைத்துவிட்டு சுகமாக பயணம் செய்ய கற்றுக்கொள்ள வேண்டும். ரயில் வண்டியிலும் ஏறி அந்த பாரத்தை தலையில் வைத்திருப்பவன் போல் நாம் நம்முடைய சுகமைகளை எல்லாம் சுமற்றி செல்லக்கூடாது. யானையினுடைய துதிக்கை சதா அசைந்து கொண்டே இருக்கின்றது. மனதினுடைய சுபாவமும் அசைந்து கொண்டே இருக்கும். யானையினுடைய துதிக்கை ஆட்டத்தை நிறுத்த விரும்பும் பாகன் அதனிடம் ஒரு இரும்பு சங்கிலியை கொடுத்தால் அதை பிடித்து கொண்டு நிற்கின்ற பழக்கம் அதற்கு அதிகமாகும். மனதிடம் ஒரு நாமத்தையோ ஒரு ஜபத்தையோ கொடு, அதை பிடித்து கொண்டு மனம் நிற்கக்கூடிய ஒரு ஸ்திதியை அடை. இப்படியெல்லாம் அழகாக உபதேசம் பண்ணுறார். அந்த ரமணரை வெளி உலகத்துக்கு கூப்பிட்டுண்டு வந்தார். கூப்பிட்டுண்டு வந்தது மட்டும் இல்லாமல் சேஷாத்ரி சுவாமிகள் 1930 சித்தியானார். ரமணர் 1950 சித்தியானார். சேஷாத்ரி சுவாமிகள் சித்தியான பொழுது அந்த சுவாமிகளுடைய சரீரத்தை அவர்களெல்லாம் சமாதி வைப்பா இல்லையா, அன்றைக்கு ஆரம்பத்திலேருந்து முழு வரைக்கும் உட்கார்ந்துண்டு அந்த சமாதியை எப்படி வைக்கணும்னு பக்கத்தில் இருந்து சொன்னவர் ரமணர் தான். இப்படி தான் பள்ளம் வெட்டணும், இதில் இவ்வளவு விபூதி போடணும், இவ்வளவு சாம்பிராணி போடணும், இவ்வளவு வில்வம் போடணும், உப்பு போடணும், ஃபுல்லாக அது இருக்கிற வரைக்கும் பக்கத்தில் இருந்து அந்த சமாதி வைபவத்தை முடிச்சுட்டு போனார். அதே மாதிரி இந்த சேஷாத்ரி சுவாமிகள்கிட்ட வள்ளிமலை சுவாமிகள் வரார். வள்ளிமலை சுவாமிகளுக்கு அப்பா அம்மா இல்லை. திருச்செங்கோடுங்கிற முருகன் அர்த்தநாரீஸ்வரர் கோவில். அருணகிரிநாதர் பாடுறார், திருச்செங்கோட்டு வெற்பனை அப்படிங்கிறார். அந்த முருகன்கிட்ட சஷ்டி விரதம் இருக்கா, ஒரு குழந்தை பிறக்கிறது, அர்த்தநாரின்னு பேர் வைக்கிறா. மைசூர் மகாராஜாட்ட சமையல் வேலை பார்க்கிறார். வயிற்று வலி வந்துடுறது, என்ன மருந்துக்கும் சரியாகலை. நேராக என்ன பண்ணுறாருன்னா பழனிக்கு போகிறார். அங்கே ஒரு பெண் வங்கார மார்பில் அணின்னு ஒரு திருப்புகழை பாடி முருகன் சன்னிதானத்தில் ஆடின்னு இருந்த உடனே அந்த திருப்புகழ்னால் ஆக்கர்ஷிக்கப்பட்டு இவ்வளோ மாதிரி எங்கே பாடல்கள் இருக்குதுன்னு சேர்க்கிறார். இன்றைக்கி நமக்கு திருப்புகழ்னு ஒன்று கிடைக்கிறது அப்படின்னுட்டா அது வள்ளிமலை சுவாமிகள் தான் திரும்பி அதை எடுத்துன்னு வந்து கொடுத்தார். அந்த திருப்புகழையும் இன்றைக்கி அந்த பாடல்கள் தான் நம்ம பாடினா ரொம்ப கேட்கறதுக்கு இனிமையாக இருக்கும். அப்படி ஏன் இனிமையாக இருக்குது அப்படின்னா அந்த மெட்டு அமைச்சதும் வள்ளிமலை சுவாமிகள். அந்த மெட்டை எப்படி அமைச்சார் அப்படின்னா, வள்ளிமலையில் அவர் இருக்கும்பொழுது மேலே தேவர்கள்லாம் பாடிட்டு போவா இல்லையா, அதை கேட்டு 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 கேட்டே அதுக்கு மெட்டு போட்டார். அப்போ வள்ளி சின்ன பெண் குழந்தையாக வந்து இவர் திருப்புகழ் பாடுறதெல்லாம் உட்காந்துட்டு கேட்டுருப்பா. சுவாமிகள் கேட்குறார், நீ யார் அப்படின்னு. நான் யாராக இருந்தால் உனக்கு என்ன, நீ பாடு. எதுக்கு நான் யாருன்னு கேட்குற? இல்லை, நீ வந்து உட்கார்ந்து நான் பாடினா ஹிருதயத்துலேருந்து பக்தி பொங்கி பொங்கி வரது. அப்போ நான் தான் பொங்கி அம்மன் வச்சுக்கோ. இன்றைக்கும் நங்கநல்லூரில் வள்ளிக்கு பொங்கி அம்மன்னு கோவில் இருக்குது. சாதுராம் சுவாமிகள் கட்டியிருக்கார். அந்த பொங்கிங்கிற பேரை வள்ளிமலை சுவாமிகள்கிட்ட சாக்ஷாத் வள்ளியே தன்னை பற்றி சொன்னது. இன்றைக்கும் அந்த திருப்புகளில் இருக்கக்கூடிய அமைப்புகள் அதை பிரித்தது, அதெல்லாம் ரொம்ப அழகாக இருக்கும். அதுக்கெல்லாம் காரணம் யார் அப்படின்னுட்டா வள்ளிமலை சுவாமிகள். பழனியில் வந்தாரா, வயிற்று வலி தீர்ந்து போச்சா, திருப்புகழை தேடினாரா, இப்படி வீடு வீடாக பிக்ஷை எடுத்துன்னு வரும்பொழுது ஒரு வீட்டுக்குள்ளே வரார். அப்போ ரமணரோட ஒரு படம் இருக்குது. அதை பார்த்த உடனே அவருக்கு ரமணரை பார்க்கணும்னு ஆசை வருது. திருவண்ணாமலை வரார். இப்போ ரமணர் சின்ன குழந்தை, அன்றைக்கி தான் மொட்டை அடிச்சுட்டுருக்கார். ரமணர் கையில் எப்பொழுதுமே ஒரு குச்சி வச்சுட்டுருப்பார், ஒரு கௌபீனம்
ஸ்கந்தாசிரமத்திலேருந்து கீழே இறங்கி வரும்பொழுது மலையிலிருந்து அந்த பழனி ஆண்டவனே இறங்கி வரா மாதிரி அந்த வள்ளிமலை சுவாமிகளுக்கு தோன்றது. அந்த ஆண்டியா அப்படியே ரமணர்கிட்ட சரணாகதி பண்ணுறார். திருப்புகழை பாடும்போது ரமணருக்கு நல்ல தமிழில் நாலேஜ் உண்டு. இது இப்படி பிரித்து பாடு, அப்படி பிரித்து பாடுன்னு சொல்லுவார். திருவண்ணாமலையில் ரமணர் கிரி பிரதட்சணம் பண்ணும்போது அவரோட நிறைய பேர் கிரி பிரதட்சணம் பண்ணுவாள். இப்போ வள்ளிமலை சுவாமிகளும் கூட போவார். ரமணர் கிரி பிரதட்சணத்தை ஒரு நாளில் முடிக்க மாட்டார். ஒரு கிலோமீட்டர் போய் அங்கே ஒரு நாள் தங்கிடுவார், 2 கிலோமீட்டர் போய் அங்கே ஒரு நாள் தங்கிடுவார், அடியண்ணாமலையில் ஒரு 3-4 நாள் தங்குவார். இப்படி தான் கிரி பிரதட்சணம் போவார். அந்த அன்பர்கள்லாம் போகும்பொழுது வள்ளிமலை சுவாமிகளை திருப்புகழ் பாட சொல்கிறார். ஒரு நாள் ராத்திரி 12 மணி. அதில் வேடிச்சி காவல்னு அருணகிரிநாதர் பண்ணியிருக்கார். காவலனே காவலனே வேடிச்சி காவலனே தேனும் திணைமாவும் கேட்டாண்டி அப்படின்னு வரும். அது வள்ளிமலைகள் சுவாமிகள் பாடும்பொழுது சில பேர் கூட வந்த ஃபாரினருக்கு அந்த தமிழை சரியாக சொல்ல தெரில. காவலனே காவலனேங்கிறா. ரமணர் சிரிச்சுண்டே ஏமி காவலா அப்படிங்கிறார். கூட வந்த ஒருத்தன் வம்பு பிடிச்சவன் அதையும் சும்மா விடாமல் சுவாமி இட்லி காவலா காஃபி காவலான்னா. வித்தின் 2 மினிட்ஸ் அந்த மலையிலேருந்து ஒருத்தர் எல்லாருக்கும் இட்லியும் காஃபியும் கொடுத்துட்டு போயிட்டார். ரமணர் அந்த மலையை பார்த்து சொல்கிறார், இது முக்தி கேட்டாலும் கொடுக்கறது, காஃபி கேட்டாலும் கொடுக்கறது அப்படிங்கிறார். அப்படி வள்ளிமலை சுவாமிகள் அங்கேருந்து கீழே இறங்கி வரார். சேஷாத்ரி சுவாமிகளை பார்க்கிறார். சேஷாத்ரி சுவாமிகள் சொல்கிறார், ஆத்மாத்வம் கிரிஜாமதிஹின்னு சிவமானசிகா பூஜாவில் பகவத்பாதாருடைய ஸ்லோகம். அம்மா, என்னால் தனியாக ஒன்றும் பூஜை பண்ண முடியல. நான் எங்கெல்லாம் ஊர் சுற்றுறனோ அதெல்லாம் பிரதட்சிணமாக பண்ணின்றேன். நான் என்ன வம்பு பேசுகிறேனோ அதெல்லாம் உன் ஸ்தோத்திரமாக பண்ணிக்கேன். நான் தூங்கிறதெல்லாம் நீ சமாதின்னு நினச்சிக்கேன். இப்படி நீ நினச்சிண்டாதான் நான் கரையேற முடியுங்கிறார். இந்த ஸ்தோத்திரத்தை சொல்லி இதுக்கு ஈக்குவலாக ஒரு திருப்புகழை பாடு அப்படின்னு உடனே பாடுறார். உனக்கு திருப்புகழே எல்லாம், திருப்புகழே மந்திரம் அப்படின்னு சேஷாத்ரி சுவாமிகள் வள்ளிமலை சுவாமிகளுக்கு அனுகிரகம் பண்ணுறார். அப்படி ரமணர் இந்த திருவண்ணாமலைக்கு ஒரு அழகு என்ன அப்படின்னார், அருணாச்சலேஸ்வரராக ரமணர் வந்தார், காமாட்சியாக சேஷாத்ரி சுவாமிகள் போய் சேர்ந்தார். அப்படியும் பார்க்கலாம். இன்னொன்று, நமக்கு 3 முக்கியமான தெய்வங்கள், காஞ்சி காமாட்சி, காசி விசாலாட்சி, மதுரை மீனாட்சின்னு. காஞ்சி காமாட்சியாக சேஷாத்ரி சுவாமிகள் வந்தார், மதுரை மீனாட்சியாக ரமணர் வந்தார், காசி விசாலாட்சியாக யோகிராம் சுரத்குமார் வந்தார். இப்படி 3 க்ஷேத்திரத்திலிருந்து 3 ஜீவன் முக்தர்கள். ஏன்னா அந்த ஸ்தல புராணம் சொல்கிறது, இந்த க்ஷேத்திரத்தில் எப்பொழுதுமே 5 ஜீவன் முக்தர்கள் வாழ்ந்து கொண்டே இருப்பார்கள். நம்ம கண்ணுக்கு தெரியலாம், தெரியாமல் போகலாம். அப்பேற்பட்ட ஒரு சேஷாத்ரி சுவாமிகளுடைய சரித்திரத்தை அழகாக ஒரு படம் எடுத்து, அவர் பிறந்த இடத்துல அவருக்காக ஒரு அழகான மண்டபம் கட்டி, நமக்கெல்லாம் அவருடைய அனுகிரகம் கிடைக்கிறதுக்கு இந்த ட்ரஸ்டீஸ் எல்லாம் ஒரு ஏற்பாடு பண்ணியிருக்கா. அவளுக்கு எல்லாருக்கும் பகவானுடைய அருளும் குருநாதருடைய அருளும் கிடைக்கட்டும். தன்னுடைய அருளாசியை வழங்கிய குருஜி ஸ்ரீ ஸ்ரீ முரளிதர சுவாமிகள் அவர்களுக்கு பாதார விந்தங்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றி. டாக்டர் பரமாத்மனுக்கும் எங்களுடைய நன்றி. சேஷாத்ரி சுவாமிகளை பல பேருக்கு இன்று தெரிய காரணமாக இருப்பவர், முக்கியமான காரணம் டாக்டர் KVLN சர்மாஜி அவர்கள். 40 ஆண்டுகளுக்கு மேலாய் சுவாமிகளின் புகழை பரப்பி வருபவர். எனக்கே நான் சிறு வயதிலே இருக்கும்போது ஒரு முறை மந்தவெளியை கிராஸ் பண்ணும்போது KVLN சர்மாவுடைய ஊர்வலத்தை பற்றி தான் ஏற்கனவே மகாபரிவர் சொன்னது ஞாபகம் வர, அப்படி ஒரு அனுபவம். அவர் இங்கே வந்திருந்து கலந்து கொண்டது எங்களுக்கு மனமார்ந்த நன்றி. எங்களுடைய அழைப்பை ஏற்று இங்கே வந்திருந்த ஜஸ்டிஸ் திரு ராமநாதன், திருவண்ணாமலை சேஷாத்ரி சுவாமிகள் ஆசிரம் அவர்களுக்கு எங்களுடைய நன்றி. இந்த விழாவினை நடத்த, இந்த அரங்கத்தை எங்களுக்கு இலவசமாக வழங்கிய டெக்கான் திரு மூர்த்தி, பிரசிடென்ட் வாணிமஹால் அவர்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றி. நீண்ட நாள் முயற்சியில் இந்த அழகான பக்தி பாடல் தொகுப்பை வழங்கிய திருமதி சாந்தி சுரேஷ் அவர்களுக்கும் மற்றும் அவர்களது குழுவினருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றி. சேஷாத்ரி சுவாமிகள் பற்றிய குறும்படத்தை குறுகிய காலத்திலேயே மிக நேர்த்தியாக எடுத்து கொடுத்த SP காந்தன் அவர்களுக்கும் அவர்களுக்கு உறுதுணையாக இருந்த அவருடைய டீமுக்கும் எங்களுடைய நன்றி. மழை பெய்யும் போதெல்லாம் ரொம்ப கிரிட்டிக்கலான டைமில் போய் அவர்கள் ஷூட் பண்ணி எங்களுக்கு கொடுத்தார்கள். அதற்காக ஒரு ஸ்பெஷல் தேங்க்ஸ். இந்த விழா இவ்வளவு சிறப்பாக நடைபெற மிக முக்கியமான ஒரு காரணம் அருண் எக்ஸலோ திரு சுரேஷ் அவர்கள்.
மிக ப்ரொஃபஷனாக ஒன்றையும் பார்த்து திட்டமிட்டு செய்தார். நாங்கள் ட்ரஸ்டிகள் யாரும் எதுவும் செய்யவில்லை, நாங்கள் வந்து கலந்து கொண்டோம். அவ்வளவு பெருமையும் அருண் எக்ஸலோ சுரேஷ் அவர்களை சாரும். இந்த ப்ரோக்ராமிற்கு வந்திருந்த ஸ்ரீராம் CEO சங்கரா டிவி அவர்களுக்கும் இந்த சங்கரா டிவி படம் எடுத்த குழுவினருக்கும் எங்களுடைய நன்றி. அது மட்டுமன்றி இந்த ப்ரோக்ராம் லைவ் ப்ரோக்ராம் இதை வந்து ஒரு கம்போஸ் பண்ணி இந்த ஆகஸ்ட் மாதத்திலேயே சங்கரா டிவியில் ஒரு நிகழ்ச்சி தொகுப்பு வெளியிட இருக்கிறார்கள். அது எப்போது வரும் என்று சங்கரா டிவியிலேயே அட்வர்டைஸ்மெண்ட் வரும். அவர்களுக்கும் எங்களுடைய நன்றி. இதை வெப் டிவியாக பண்ணி கொடுத்த தாமிரா டிவிக்கும் எங்களுடைய நன்றி. இங்கிருந்து எல்லோரும் வந்திருந்த பக்த கோடிகள் அனைவர்களுக்கும் எங்களுடைய நன்றி. எங்களுடன் ஒத்துழைத்த வலசை ஜெயராமன், திரு பட்டாபி அவர்கள் மற்றும் இதர பலர்களுக்கும் எங்களுடைய நன்றி. உங்கள் இதயங்களின் எண்ணமாய், உங்கள் பதிவுகளின் வண்ணமாய் தாமிரா வெப் டிவி. உங்கள் பதிவு நிரந்தர பதிவு.